இப்போ சமீபத்தில் வந்து போர் உலக நாடுகளுக்கு இடையில வந்து நிறைய போர் வந்து நடந்துக்கிட்டு வருது. அதில் முக்கியமாக வந்து ஈரான் அமெரிக்கா இடையே வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஈரான் அமெரிக்காவுக்கு வந்து உலக நாடுகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் சமூக ஊடக வலைத்தளங்களில். இந்த போர் வந்து எதனால் நடக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் சார். மெயினாக இந்த ஈரான் அமெரிக்கா இதோட போர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாகவே இது பிரச்சனைகள் தான் இருக்குது. காரணம் வர்த்தகங்கள் பண்ணக்கூடிய எண்ணெயோட வழி வர்த்தகங்கள் அங்கே வந்து 30% எண்ணெய் அங்கே இருக்குது. ஸோ இந்த 30% எண்ணெய் வந்து வர்த்தகங்கள் அமெரிக்கா மூலிமா தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இந்த அமெரிக்கா வச்சுருக்கு. ஸோ எல்லா நாடுகளும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கப்போ இந்த நாடு மட்டும் அந்த பிரச்சனை. ஆனால் அந்த நாடு பிரச்சனை இல்லை, தன்னோட தற்செயலாக தன்னோட வலிமையை தன்னோட வலிமையான இருக்கக்கூடிய செயலை எப்படி செயல் பண்ணுறதுன்னு தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர இவங்க அந்த நாடுக்கு அதை வரி விதித்து அது பிரச்சனை கொடுக்கறதுனால தான் இந்த குழப்பமே. இது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாகவே இந்த சண்டைகள் நீடிச்சுன்னு தான் கிடக்குது ஒவ்வொரு பிரசிடெண்ட்டை வருஷம். ஆனால் இப்போ அமெரிக்க பிரதமர் வந்து பண்ணக்கூடிய பிரச்சனை ஒரு தப்பான விஷயமாக தான் தெரியுது. ஸோ அது வந்து ரொம்ப அவரை வந்து திணிக்கக்கூடாது. அங்கே இருக்க மக்கள் அப்பாவி மக்கள் ரொம்ப வாழ்வாதாரற்ற மக்கள்லாம் இறக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. இது பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய. ஆனால் இது அமெரிக்காவுக்கு தான் அது முழுக்க காரணம். ஸோ இதோட செயல்பாடுகள் மாறும், வழிகள் வரும். இந்த வழிகள் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் இந்த எண்ணெய்கள் வர்த்தகங்கள் இந்த கப்பல்கள் இந்த சண்டைகள் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆகும். இந்த சண்டைகள் அதிகமாகக்கூடிய அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம படிக்க சொல்லி லாஸ்ட் டைம் சொன்னேன், இன்னும் கப்பலை தாக்குவாங்கன்னு இன்னும் நிறைய தாக்கின்னு தான் இருக்காங்க. எந்த மாதிரி நிலைகள் ஏற சொல்ல எண்ணெயோட வர்த்தகங்களால் அது இல்லாமல் அந்த இடத்துல தான் வழி இருக்குது கடலில். ஸோ அந்த ஈரானில் தான் எல்லாருக்கும் வழி வரணும், எல்லாருக்கும் எண்ணெய் போகிற போக்குவரத்து வழிகள் எல்லாம் கப்பல் போக்குவரத்து வழிகள்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த வர்த்தகங்கள் மாறுற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுனால விலைவாசிகள் அதிகமாகும். நடுத்தர மக்கள் வாழறதும் கீழ்தார மக்கள் வாழறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் விலைவாசிகள் இன்னும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏறப்போகுது. அது இல்லாமல் இந்த ஜூலை மாதத்துலேருந்தும் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஏறப்போகுது. இந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரணும். அப்படி முடிவு வரலைன்னா செப்டம்பரில் உலக நாடுகள் எக்கனாமிக் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். பண வர்த்தகங்கள் இருக்காது, பணம் வீழ்ச்சி அடையும். இது மூலிமா கோல்டு சில்வர்லாம் இறங்கும், ரொம்ப இறங்கக்கூடிய நிலைமைகள் வந்துடும். அப்போ மக்கள்கிட்ட போட்ட பணங்கள் அவங்க வாங்கி விற்க வேண்டிய பணங்கள் இல்லாமல் போயிடும். அப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் அடிப்படை ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ரெண்டாவது பண ரொட்டேஷன் இருக்காது, பணம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் வழி பண்ணணும், வீட்டுக்கு தேவையான விஷயங்களை முதல்ல பண்ணிவிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய வாழ்வாதார நிலைகள் கிடப்போகுது. இந்த கிடக்கூடிய நிலைமையினால் நிறைய பேர் வேலை விட்டு போயிடுவாங்க. நிறைய வேலைகள் வந்து வாய்ப்புகள் இதனால் வருது. இதனால் நிறைய ஐடி ஃபீல்டு பிரச்சனையாக வரும். எக்கனாமிக் ப்ராப்ளம் வருஷத்தில் ஐடி ஃபீல்டு பிரச்சனை வந்துடும். ஐடி ஃபீல்டில் எக்கனாமிக்னால நிறைய வேலை விட்டு போயிடும். ஸோ இந்த வர்த்தகங்கள் இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே இது முடியணும், இந்த சண்டை. அப்படி அது முடியலன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறதுலே பணக்காராக இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா ஏற்கனவே நிறைய எக்கனாமிக் அடிபட்டு போச்சு. பல டில்லியன் லட்சக்கணக்கான டாலர்ஸ்கள் திரும்ப விழப்போகுது. அந்த விழ சொல்ல அவங்களுக்கு ஒரு புத்தி வரும். அப்போ தான் இந்த சண்டையிலேருந்து அவங்க வெளியே வர முடியும். இது வெளியே வந்தால் தான் வாழ்வாதாரமே நமக்கு வழி வரும். இல்லைன்னா நிறைய போர்க்கப்பல் நிறைய பிரச்சனைகள் இன்னும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.